கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நரளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 27 வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறோமா? தகப்பன் தாயை இழந்த பிள்ளைகளை விசாரித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறோமா? விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறோமா? கணவரை இழந்த பெண்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் இதை விரும்புகிறார். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் காத்து கொள்ள வேண்டுமாம். பக்தியாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக தவறாமல் ஆலயத்துக்கு செல்கிறோம், வேதத்தை நேசிக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். பக்தியுள்ள ஜனங்களாய் வாழ ஒவ்வொரு நாளும் முயற்சிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்கிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, 1 யோவான் 5 அதிகாரம் 18 வசனத்திலே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவன் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த உலக பாவங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு, உலக அசுத்தங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு விலகி வாழ அவன் தன்னை காத்து கொள்கிறான். இந்த உலகத்திலே செல்லும்போது பாவத்தை விட்டு நாம் தள்ளி தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே பல காரியங்களை பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சிற்றின்பங்கள், விபச்சார எண்ணங்கள், இச்சைகள், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு காத்து கொள்ள வேண்டுமாம். ஏனென்றால் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவர் நம்மை எப்பொழுது விடுதலை ஆக்கினாரோ, அவருடைய ஜனங்களாய், பரிசுத்த ஜனங்களாய் நம்மை தெரிந்து கொண்டாரோ, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனால் பிறந்தவர்களாய் காத்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொல்லாங்கன் அவனை தொடான். பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளை நாம் வாழும்போது எந்த பொல்லாத கிரியைகளோ, பிசாசின் கிரியைகளோ நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் காத்து கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தமும் நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியங்களும் நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தின்படி காத்து கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாய், தேவனால் பிறந்த அவருடைய சொந்த ஜனங்களாய் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்வோம். அதுவே தேவனுக்கு பிரியமான மாசில்லாத சுத்தமான பக்தி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறோமா? விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறோமா? அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறோமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம் நன்மை செய்யும் போது அந்த அன்பின் நிறைவேறுதலை பார்க்க முடியும். நமக்குள் அன்பு இருந்தால்தானே நன்மை செய்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் யோசித்து பார்ப்போம். அவருக்கு பிரியமுள்ள பக்தியுள்ள ஜனங்களாய் வாழ்கிறோமா? அல்லது மற்றவர்கள் நம்மை பக்தியுள்ள ஜனங்கள் என்று சொல்வதற்கு இந்த உலகத்துக்கு வேஷம் போட்டு நாம் திரிகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் நம்முடைய இருதயத்தை பார்த்துக்கிற கர்த்தர் நம்மை சாட்சி சொல்ல வேண்டும். இவள் பக்தி உள்ளவள், இவன் பக்தி உள்ளவன் என்று சொல்லி அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளை விசாரிப்போம். விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்போம். உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய், அவருடைய சொந்த ஜனங்களாய், பரிசுத்த ஜனங்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நம்மை நாமே உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, தவறுகளை மன்னிங்க. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் வேலைகள் இல்லாமல் பல மாதங்களாக வேலைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி முற்றிலுமாக ஆசீர்வதிப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே வேலை காரியங்களில் இருக்கிற தடைகள் நீங்கி போவதாக. ரீமா ராபா ரூதோனே ஷேதேனே கரதரபலாம். தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீபா ரபா ரபா ரஷபா லபா ரீபா ரா கேரேதேனே கரதரபலாம். அப்பா அவனுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுடைய நிந்தை அவமான கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பீராக. என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனியை கொடுங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று பார்க்கிறோம். என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். கற்பத்தின் கண்ணில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ரீபா காபார ஷேகே லேதேனே கரதரபலா ரபா கபார ஷாக்கலா கதுனே கரதரபலா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் போராடுகிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. எல்லா பொருளாதார உதவிகளையும் செய்து விடுங்கப்பா. அப்படி சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சுகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு குழப்பத்தோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. பிரிவினைகளை கொண்டு வருகிற பொல்லாத சர்ப்பத்தின் கிரியைகள், பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ரீபா காபா ரஷேகே லேகே தேனே கரதரபலா. தடைகள் விலகட்டும். என் தேவன் அந்த குடும்பத்தில் அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் இணைக்கப்படட்டும். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவனுடைய சமாதானம் அந்த குடும்பத்திலே தங்கியிருக்கட்டும். நீர் குடும்பங்களை கட்டுகிறவர். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்திலே அமர்ந்திருக்கட்டும். உடைய ஆசீர்வதிக்கும் கரம், உடைய பாதுகாக்கும் கரம், சத்துருக்களை நொறுக்கும் கரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கியிருக்கட்டும். என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். என் தேவன் உதவி செய்யுங்க, பெருக பண்ணுங்க. வியாபாரங்களை வர்த்திக்க செய்கிறவர், வேலைகளை கொடுக்கிறவர், வருமானத்தை கொடுக்கிறவர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். பிள்ளையுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் கொடுங்க. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் இருந்த சமூகத்திலே காத்திருக்க அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படும் பயத்தோடு வாழ, உண்மையோடு வாழ, நீதியோடு வாழ, அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபையில கொடுங்க. எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எந்த சத்ருவின் கிரியைகளோ மரண பயங்களோ இருளின் அதிகாரங்களோ எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அப்படியே கிருபைக்குள்ளே அப்படியே மகிமைக்குள்ளே இது பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.